1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தினுடைய 57வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு நல்ல வார்த்தையை வைத்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜெய மாதமாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல நாட்களாக நீங்கள் எந்தெந்த காரியத்திலே ஜெயத்திற்காக போராடுகிறீர்களோ, எந்தெந்த காரியத்திலே ஒரு ஜெயத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியத்திலே நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அதில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒருவேளை பலர் உங்களை பார்த்து சொல்லலாம், அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாது, அந்த காரியத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க, உங்களோட போராடுறவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எத்தனை நாள் போராடினாலும் ஜெயிக்க முடியாது, அது ரொம்ப யாருமே ஜெயிச்சதே இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுடைய கரங்களை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்னை பழக்குவிக்கிறவர் மட்டுமல்ல, என்னை ஜெபிக்க வைக்கிறவர் மட்டுமல்ல, என்னை ஆயத்தப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, எனக்கு ஜெயத்தை வாங்கி கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பார்ப்பீர்களே ஆனால் நிறைய போட்டிகள் இருக்கிறது. கிரிக்கெட் போட்டி இருக்கிறது, ஃபுட்பால் போட்டி இருக்கிறது, கபடி அப்படின்றது இருக்கிறது. இப்படியே நிறைய போட்டிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த ஒவ்வொரு போட்டிகளுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கோச் ஒருத்தர் இருப்பாங்க. அப்படின்னா அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்கள கிரவுண்டில் கூட்டிகிட்டு போய் காலையில் எழுப்பி விட்டு அவங்க விளையாடுறத ரொம்ப கவனமாக கவனித்து, நீ விளையாடுறதுல இப்படி தப்பு இருக்குது, இதை நீ பண்ணாத, நீ இந்த மாதிரி பண்ணு, அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னா அந்த கோச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ட்ரைனிங் கொடுத்து தன்னிடத்திலே வருகிற ஒரு போட்டிக்காக ஆயத்தமாக இருக்கிற அந்த நபர்களை ரொம்ப அதிகமாய் மோட்டிவேட் பண்ணுவார். அவர்கள் ஜெயிக்கக்கூடிய சகல காரியத்தையும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு டியூஷன் மாஸ்டர் எப்படி அதெல்லாத்தையும், இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும், இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும், நீ இதை படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுறது போல எல்லா இடத்துலையும் போட்டிக்காக ஆயத்தம் பண்ணுகிறதுக்கு வச்சிருக்கிற கோச் அவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் கற்றுக் கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், எப்பா நான் சொல்லித்தர வேண்டியதெல்லாம் சொல்லி தந்தேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தேன், உங்களை எவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நான் உன்னை ட்ரெயின் பண்ணேன். ஆனால் ஒன்று, ஜெயத்தை மட்டும் என்னால் என்ன பண்ண முடியாது சொல்லுங்களேன், ஜெயத்தை மட்டும் என்னால் வாங்கி தர முடியாதுப்பா. ஜெயம் என்ன சார்ந்தது கிடையாது. நீ நல்லா விளையாடு, நீ நல்லா விளையாடுன அப்படின்னு சொன்னால் உனக்கு ஜெயம் வரும். ஆனால் நான் நம்புகிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற கோச்சை போல அல்ல. உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு ட்ரைனிங் மட்டும்தான் கொடுக்க தெரியும். உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு இப்படி பிரச்சனை வரும், இப்படி சமாளி அப்படின்னு சொல்லித்தரதான் முடியும். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனை குறித்து வேதம் சொல்கிறது, குதிரையை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துகிறவரும் அவர்தான், ஜெயத்தை கொடுக்கிறவரும் அவர்தான், ஆயத்தப்படுத்துகிறவரும் அவர்தான், ஜெயத்தை கொடுத்துகிறவரும் அவர்தான். இத்தனை நாள் கர்த்தர் உங்களை பழக்குவித்திருப்பீரானால், இத்தனை நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு லீடரை போல இருந்து இந்த யுத்தத்தை பொறுத்துக்கொள், இந்த யுத்தத்திலே இதை கற்றுக்கொள் என்று ஆண்டவர் உங்களை வழிநடத்தி இருப்பீரே. ஆனால் இந்த மாதம் உங்களுடைய கரங்களை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. அந்த காரியத்தில் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு.
நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் மகனுடைய விஷயத்திலே நான் ஒரு ஜெயத்தை உனக்கு தருவேன். உன் மகளுடைய விஷயத்திலே நான் உனக்கு ஒரு ஜெயத்தை தருவேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த மாதம் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். வேலை ஸ்தலத்திலே நீங்கள் அநேகம் பேர் ஜெயிக்க போகிறீர்கள். நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே அநேகம் பேர் ஜெயிக்க போகிறீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் தோற்று போன நாட்கள் நிச்சயமாய் மாறும். வெகு சீக்கிரத்திலே மாற போகிறது. உங்களை ஜெயிக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, 10th 10ஆம் வகுப்பு வரை தான் நான் ஸ்கூலில் 10th வரைக்கும் தான் நான் படித்தேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் தீராத ஆசை, ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த சின்ன வயசுலேயே என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், ட்ரெஸ் போடுறதுக்கு பிடிக்குமோ இல்லையோ, ஸோ ஒரு நாளாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாரை விட ஒரு ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்து அப்படி ஒரு கைத்தட்டுதல் வாங்கி நல்லா படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுவும் இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு எடுக்கிற அந்த பொண்ணு அந்த பையனை டீச்சர்ஸ் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சார், இந்த மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா? இந்த மாதிரி டீச்சர் நம்மளை கூப்பிட மாட்டாங்களா? அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற அந்த பொண்ணையும் அந்த பையனையும் தான் முன்னாடி உட்கார வைப்பாங்க. டீச்சருடைய டைரியை கையில் கொடுப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுன்னு சொல்லுவாங்க. நான் வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும், போர்டில் யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னு போர்டில் பேர் எழுதி போடு அப்படின்னு அவங்க கையில் தான் சாக் பீஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு தீராத ஆசை என்ன அப்படின்னா, ஒரு நாளாவது அந்த ஆன்சர் சீட்டில் அந்த ரெட்டில் ஒரு ரவுண்டு போட்டு கீழே 100ன்னு போட்டு மேலே 100ன்னு ஆசைப்படுறதில்ல, சரி ஒரு 90 அப்படின்றதெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு நாள் நான் வேணா ரெட்டிங்கில் போடலாமே தவிர, ஆனால் ஒரு நாள் கூட ஸ்கூல் லைஃப்பில் அது எனக்கு ரொம்ப கனவாகவே இருந்துச்சு. ஒரு நாளும் அப்படிப்பட்ட நம்பரை வாங்கினது சிங்கிள் டிஜிட் தான் நிறைய வாங்கியிருக்குமே தவிர நம்ம டபுள் டிஜிட் வாங்கினதே இல்லை. அப்புறம் எங்கே ட்ரிபிள் டிஜிட்டல் வாங்கிறது முடியாது. ஆனால் ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய் மாறி அவருடைய சமூகத்திலே ஜெபித்து அவருடைய பாதத்திலே உட்கார்ந்ததற்கு பிற்பாடு ஆண்டவர் எனக்கு கொடுத்த முதல் பரிசு என்ன அப்படின்னா, என்னுடைய பைபிள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு கொடுக்குற அத்தனை ஆன்சர் சீட்லையும் நிறைய நம்பர் 3 டிஜிட்டு இல்லைன்னா 80 90 அந்த மாதிரி அதை பார்த்தேன். அப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போது ஏன் அப்படின்னு சொன்னால், சில காரியத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப தோற்று போயிருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கலாம். சிலர் ஜெயிக்கிறதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஐயோ, இவர்களெல்லாம் ஜெயிக்கிறாங்களே, எப்படி இவங்க ஜெயிக்கிறாங்க? இவங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறா? இவங்க ரொம்ப திறமசாலிகளை போல இருப்பாங்க போல தெரியுது, இவங்க ஒரு பெரிய படிப்பாளிகளை போல இருப்பாங்க தெரியுது. ஆனால் ஜெயத்திற்கும் எனக்கும் ரொம்ப தூரம், கஷ்டத்திற்கும் எனக்கும் பக்கம், உருவாக்குதலுக்கும் எனக்கும் பக்கம். ஆனால் ஜெயத்திற்கும் எனக்கு ரொம்ப தூரம், எனக்கு ஜெயமே கிடைக்காது போல தெரியுது, நான் ஜெயத்தை பார்க்கவே முடியாது போல அப்படின்னு உங்களுடைய இருதயம், யாரோ ஒருத்தருடைய இருதயம் ஏங்குமானால், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஊழியக்காரனை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற டெஸ்ட்ல எல்லாம் நீங்கள் ஜெயிக்கப்பட்டு நீங்கள் ஜெயித்தவர்களாய் நிற்பீர்கள். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக உங்களை ஜெயிக்கிறவர்களாய் நிச்சயமாய் நிற்க பண்ணுவார். இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு நாள் உன்னையும் அந்த இடத்திலே நிறுத்துவேன், உன்னையும் அந்த இடத்திலே நிறுத்துவேன், உன்னையும் அந்த சொந்தக்காரர்களுக்கு முன்பாக உங்களையும் நான் நிறுத்துவேன், சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்துவேன். அன்றைக்கு தோற்றவர்களாய் அல்ல, ஜெயித்த ஜெய கோப்பையோடு கூட நீங்கள் அவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்பீர்கள். நம்புறவங்க கைகளை மேல தட்டி முழு பலத்தோட நான் நம்புறேன், இந்த மாதம் எனக்கு ஜெயம் கொடுக்கிற மாதம், எனக்கு ஜெயம் கொடுக்கிற மாதம், சத்துருவை ஜெயிக்கிற மாதம், கடன் பிரச்சனையை ஜெயிக்கிற மாதம், அவமானத்தை ஜெயிக்கிற மாதம், எனக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை ஜெயிக்கிற மாதம், மன உளைச்சல்களை ஜெயிக்கிற மாதம். ஹல்லேலூயா. ஸோ எனக்கு ஒரு நல்ல கோச்சர் ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், எனக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு நல்ல ஆசிரியர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொன்னா, எனக்கு சொல்லி கொடுக்கிறவர் மட்டுமல்ல, என்னை பழக்க வைக்கிறவர் மட்டுமல்ல, அவரே எனக்கு ஜெயத்தையும் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன்.
நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கவே பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கவே பார்க்காதீங்க. கர்த்தர் வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் எழும்பி நிற்கிறார். கர்த்தர் வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் தம்முடைய நன்மையை வர்ஷிக்க பண்ணுகிறார். இந்த வருஷத்தினுடைய இந்த நடு மத்தியாயத்திலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு தேவனாகிய கர்த்தர். இந்த வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் நேற்றைக்கு இரவு தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த ஜெயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஜெயம் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு விதத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை நீங்கள் ரொம்ப அற்பமாக நீங்கள் நினச்சிடக்கூடாது. இல்லைன்னா எல்லா வசனத்தையும் நீங்கள் சில வசனங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது மாதிரி இந்த வசனத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இன்றையிலிருந்து இந்த 30 நாட்களும் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கணும், இந்த வசனத்தை நீங்கள் நேசிக்கணும், இந்த வசனம் எனக்கு நடக்கணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஜெயமும் மனிதனுடைய வாழ்க்கையும் ரொம்ப ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் என்னுடைய வாழ்க்கை இதுக்கு ஒரு பெரிய உதாரணமாய் நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய 41 வயது, இந்த 42 வயதுல 2 பார்ட்டா பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பார்ட் ஜெயமில்லாத ஒரு பென்ஸ், இன்னொரு வாழ்க்கை ஜெயிக்கிற கர்த்தர் கூட இருந்து ஜெயிக்க பண்ணின ஒரு தேவனோடு இருக்கிற ஒரு பென்ஸ் அப்படின்னு 2ஆ பிரிச்சிடலாம். ஜெயம் இல்லாத வாழ்க்கை ஒன்று, ஜெயத்தை கண்களால் பார்த்தவன் அப்படின்னா உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அப்படின்றது ஒரு வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். ஒரு வாழ்க்கை கண்ணீரோடு விதைக்கிறான் அப்படின்ற வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை நான் கம்பீரத்தோடு நான் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இந்த 42 வயதுக்குள்ள இந்த 2 காரியத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே பார்க்க வைத்தார். ஆனால் நான் ஜெயிக்காத போது, நான் தோற்று போன போது, நான் ஒரு ஜெயமும் இல்லாத போது எனக்கு இருந்த உடல் நிலம், எனக்கு இருந்த மன வலிமை, எனக்கு இருந்த சூழ்நிலைகள், எனக்கு இருந்த சந்தோஷத்திற்கும் அதே நேரத்தில் கர்த்தர் பல இடங்களிலே என்னை ஜெயிக்க பண்ணினதற்கு பிற்பாடு இருந்த மனநிலைமைக்கும் உண்மையிலே சொல்கிறேன், ஏணி வச்சா கூட எட்டாது. ஒரு வித்தியாசமான அனுபவம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நீங்கள் இந்த மாதம் என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என்னுடைய கண்களில் நான் ஒரு ஜெயத்தையாவது நான் பார்க்கணும், இது உங்கள் வார்த்தை, அதனால இது பொய் உரையாதுன்னு எனக்கு தெரியும். ஆண்டவரே என்னை ஜெயிக்கிறவனாய் நிற்க பண்ணணும். நீங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, இந்த வார்த்தைக்காக நீங்கள் அதிகமாக நீங்கள் ஜெபிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை தரையிலே விழாது. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நமக்கு கர்த்தர் செய்வாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஒரு 3 காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் நீ எடுத்துக்கொள்ளலாமே. 4ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடினால் எதிர் பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையை ஜெயிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீர்களா? ஆனால் இந்த ஜெயம் என்கிற ஒன்று உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறது, வேதம் சொல்கிறது. பேதுருவும் யோவானும் ஆண்டவருடைய சீடர்கள் இருந்தார்கள். இந்த 12 சீடர்களில் இந்த 11 பேர்
ஆண்டவரோட நடந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காய் கடந்து போய், ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்து கொள்ளப்பட்டு அவர் மரிக்கும் போது அவருடைய மரணத்தை பார்த்து அவருடைய சிலுவையை பார்த்து இவர்கள் எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரொம்ப பின்தங்கினவர்களாக இருந்தார்கள். இவங்க நேரடியாக ஒரு பிசாசை அவங்க துரத்தல, நேரடியாக பல இடங்களில் போய் அவங்க பிரசங்கம் பண்ணல. அவர்களிடத்தில் வந்த பிசாசு பிடிச்சவங்களையும் கூட ஆண்டவரை போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர்களுக்குள்ளே தைரியம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போனதுக்கு பிற்பாடு இந்த தேவனுடைய சீடர்கள் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜெயத்தின் நிமித்தம் பல இடங்களிலே அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். ஆனால் அவங்க பிரசங்கம் பண்ணும்போது சுற்றி இருக்கிறவர்கள் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமையானவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு. ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஜெயிக்கிற ஒரு மனிதர் அப்படின்னா நீங்க ஏன் ஜெயிக்கணும்? நீங்க கண்டிப்பாக நீங்க ஜெயிக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் ஜெயிக்கணும். ஒரு வாலிப தம்பி நீ ஜெயிக்கணும், ஒரு வாலிப தங்கச்சி நீ ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்காம இடையில விட்டுட்டு வருவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவராலே அழைக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அந்நிய தேசத்திலே அடிமையாய் போன யோசேப்பு அந்த இடத்துல பாவம் வந்த போதிலும் அவன் ஜெயித்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஜெயிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், நம்ம ஜெயிச்சாலே நமக்கு என்ன வரும்னா, எல்லாருக்கும் முன்னாடியும் பேசுகிறதற்கு ஒரு தைரியம் வரும், நிற்கிறதற்கு ஒரு தைரியம் வரும், திருமண வீடுகளுக்கு போகும்போது ஒரு தைரியம் வரும், சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு தைரியம் வரும். ஆனால் ஜெயமில்லாத மனுஷனுக்கு என்ன வராது அப்படின்னு சொன்னால், மற்றவங்க முன்னாடி நிற்பதற்கும் பேசுவதற்கும் தைரியமே இருக்காது. நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை நிச்சயம் தைரியப்படுத்த போகிறார். நீங்கள் ஒளிந்து ஒளிந்து போவது இல்லை. நீங்கள் மறைந்து வாழப் போகிறது இல்லை. நீங்கள் தைரியமாய் எழும்பி நிற்கிற ஒரு நாள் வரும். தைரியமாய் உங்களுடைய சுற்றி இருக்கிற ஜனங்களோட பேசுகிற ஒரு நாளை ஆண்டவர் சீக்கிரமாய் வைக்க போறார். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் திரும்பவும் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ணி மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை எப்படி நிற்க பண்ணுவாருன்னா, நீங்களும் ஒரு தைரியசாலியாய் நிற்க போகிறீர்கள். நீங்களும் தைரியமாய் நிற்க போகிறீர்கள். உங்களை பிள்ளைகளை குறித்து நீங்கள் தைரியமாய் பேச போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் தைரியமாய் பேச போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் நம் அத்தனை பேருக்கும் கிருபையாய் கட்டளையிடுவாராக. ஒருவேளை நீங்கள் பயந்து போகலாம், பாஸ்டர் நான் அப்படிதான் இருக்கிறேன், ஏன்னா எனக்கு ஜெயத்தை பார்க்கல, என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க, ஆனால் என்னால் ஜெயிக்காதனால யாரிடத்துலையும் தைரியமாய் பேசக்கூடிய பெலன் என்னிடத்துல இல்லை. நான் ஒதுங்கி நான் போகிறேன், என்ன நான் ஒதுக்கிக்கிறேன், நான் அந்த இடத்துல இல்லை, நான் குடும்ப வாழ்க்கையில் நான் ஜெயிக்கலை, நான் என்னுடைய வேலையில் நான் ஜெயிக்கவே இல்லை, என்னுடைய அனுதின வாழ்க்கையில் நான் ஜெயிக்கவே இல்லை, இதனால நான் தைரியத்தை ரொம்ப இழந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் உங்களை தைரியப்படுத்துகிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் என்ன ஜெபிக்க போறோம்னா, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னையிலிருந்து உங்களுடைய ஜெபம் எப்படியா மாறணும் அப்படின்னு சொன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நான் என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஜெயிக்கணும் அப்படின்றவங்க நிறைய தியாகம் பண்ணணும், நிறைய விட்டு கொடுக்கணும். சும்மா இருக்கிறவங்கள ஜெயம் தேடி வராது, அமைதியாக இருக்கிறவங்கள ஜெயம் தேடி வராது, தரிசனம் இல்லாதவர்களை ஜெயம் தேடி வராது. நீங்கள் ஒரு இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த இடத்துல எல்லாரை விட பாடுபடணும். 10 பேருக்கு முன்னாடி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த 10 பேரை விட நீங்கள் வேகமாக இருக்கணும். அந்த 10 பேரை விட உங்களுக்கு கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கணும். அந்த 10 பேரை காட்டிலும் நீங்கள் சோர்ந்து போகாதவர்களாக இருக்கணும். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் ஜெயிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில நீங்க கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்தாரு, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார்.
ஒரு நாள் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இதே திருச்சபையிலே வந்து நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். தைரியத்தோட சாட்சி சொல்லுவீர்கள். நீங்கள் ஜெயித்தவர்களாய் சாட்சி சொல்லுவீர்கள். கர்த்தர் உங்களுடைய தலையின் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறதை நிச்சயம் நீங்கள் உணர்வீர்கள். இன்னையிலிருந்து ஒரு ஆசை உங்களுக்குள்ள வரட்டும், உங்களுக்குள்ள ஒரு வெற்றி வரட்டும். நான் ஜெயிக்கணும், இந்த ஃபீல்டில் யாரும் செய்யாததை நீங்க செய்யணும். இந்த வயசுல யாரும் செய்யாததை நீங்க செய்யணும். உங்க வயசுல யாருமே அடையாத அந்த டார்கெட்டை கர்த்தர் உங்க மூலமாய் அடைவதற்கு பலன் தருவார். ஆமேன். உங்களை போல இப்படி இருக்கிறவங்க இந்த காரியத்தை செய்யவே முடியாதுன்ற அளவிற்கு பல பேர் ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவாராக. என் தேவன் தான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். நம் தேவன் பெரிய தேவன். அவர் ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். சத்துரு எவ்வளவு தோல்வியை கொண்டு வந்து தந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இதை பார்த்து கொஞ்சம் கூட ஐயப்படாதே, இதை பார்த்து கொஞ்சம் கூட நீ சோர்ந்து போகாதே. என் ஜெயத்தை தடுக்குவதற்கு சத்துரு இதே போல ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டான், இனி நான் ஜெயிக்கவே முடியாது என்கிற அந்த மனப்பான்மையை எடுத்து போட்டு விடுங்கள். கர்த்தர் இன்றைக்கு கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலேயும் எங்களை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். கரங்களை தட்டும் போதே ஜபத்தோடு நான் ஜெயிக்கணும். ஆண்டவர் என்னை ஜெயிக்க பண்ணுகிறவர். சத்துருவை ஜெயிக்கணும், அந்த பாவத்தை நான் ஜெயிக்கணும், அந்த அசுத்தத்தை நான் ஜெயிக்கணும், அந்த அடிமைத்தனத்தை நான் ஜெயிக்கணும், அந்த பொல்லாத பழக்கத்தை நான் ஜெயிக்கணும். இப்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆவியானுடைய மகிமை ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் வந்து இறங்கி தகப்பனே கட்டளையிடுவீராக. அல்லேலூயா. நீங்களும் நானும் கண்டிப்பா ஜெயித்தே ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்பர் 1, நம்ம ஜெயிச்சிட்டாதான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா தைரியமே வரும். இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல கோழைகளாகவே பிறந்து நம்ம நிறைய பேர் எப்படி போவோம் அப்படின்னு சொன்னா கோழைகளாகவே மாறி விடுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய கற்றுக்கிட்டது, நிறைய தைரியம் வந்தது, நிறைய மனசுல சமாதானம் வந்தது. நான் ரொம்ப ஒரு அப்படின்னா நம்முடைய லைஃப் வந்து நல்ல லைஃப் தான். ஆண்டவர் நம்மளை வந்து ரொம்ப நல்லா தான் வச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு நல்ல வந்து கர்த்தருடைய கையில் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சதெல்லாம் எப்போன்னா முன்பு அல்ல. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், நான் ஏன் பிறந்தேன்ற அந்த வேர்டு தான் எனக்கு வந்து முன்னாடி நிற்கும். நான் பிறந்திருக்க வேண்டாமே அப்படின்னா யோபு சொல்கிறது மாதிரி, எங்கள் அம்மா வந்து என்னை வைத்து முதல்ல உலகத்தில் எழுப்பும் போதே நான் செத்துருக்கலாமே, நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன், ஒரு வேஸ்டான ஒரு மனுஷனாக இருக்கிறேனே, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா, மிருகங்களுக்கு இந்த மாதிரி புத்தி இருக்குமா இருக்காதா, அதுகளுக்கெல்லாம் தெரியும். இந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சிருக்கிறேன். என்னை குறித்து எவ்வளவு மட்டமாக எவ்வளவு குறைவாய் இந்த மாதிரி ஒரு மனுஷ ஜென்மன்றது ஒன்று தேவையே இல்லை. எல்லாம் மரம் மாதிரி அங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி யார் டிசைன் பண்ணா, யார் கொண்டு வந்தா, அப்படியெல்லாம் நிறைய திங்க் பண்ணி இருக்கிறேன். ஆனால் இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த ஜெயம்ன்ற ஒன்று என் வாழ்க்கையில் ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், ஐ ஆம் லக்கி. நான் லக்கியான ஒரு மனுஷன். என்னை தேவன் அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். என்ன ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறாரு. ஐயோ, இவ்வளோ அழகாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. நான் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலேயும் எங்களை ஜெயிக்க பண்ணுகிற இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்க போகிறது. அல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். அப்படின்னா, ஆண்டவர் வந்து யாருக்கு ஜெயத்தை தருகிறவர், இல்லைன்னா எப்படிப்பட்ட ஜனத்திற்கு வேதத்தில் ஆண்டவர் வந்து ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கவனமாய் நீங்கள் கவனிங்கள். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற போகிறது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு பொன்னோடும் பொருளோடும் ஒரு பெரிய ஆசையோடும் ஒரு பெரிய தரிசனத்தோடும் அவர்கள் புறப்படுகிறார்கள். அப்படின்னா அவங்க மனசுல என்ன நினைச்சு புறப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு 400 வருஷத்தினுடைய பிரச்சனை நடந்துச்சு, ஆனா இந்த 400 வருஷத்துல யார் ஜெயிக்க போகிறார்கள், எகிப்தியரா ஆண்டவருடைய பிள்ளைகளா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு போட்டி இங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த போட்டியில 400 ஆண்டுகள் தாண்டி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க பண்ணுகிறது போல ஒரு சூழ்நிலை உண்டானது. உடனே இவர்கள் ஜெயித்தார்கள். எல்லாரும் ஆடலோட பாடலோட நாங்க ஜெயிச்சிட்டோம், 400 வருஷத்தினுடைய போராட்டத்திலிருந்து ஆண்டவர்களை வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷத்தோட அவர்கள் கடந்து செங்கடலுக்கு முன்பாக வரும்போது இப்ப அவங்க மனசுல என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, நாங்க ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சோம், ஆனா 100% இனி ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு அந்த இடத்திலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அப்படின்னா வாய்ப்பில்லை. முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோனுடைய சேனை துரத்திட்டு வருது, இவங்க கையில பட்டயங்கள் இல்லை, அதுவும் இவங்க கையில வெறும் புருஷர்கள் மட்டுமல்ல, குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆடு மாடுகள் இருக்கிறது, எல்லாருமே வழி பிரயாணத்தில் இருக்கிறார்கள், நிறைய பேர் களைப்போட இருக்கிறார்கள். அப்படின்னா இவர்களை சுற்றி 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 இந்த எகிப்தியரை நம்ம ஜெயிப்போமா, ஜெயிக்க முடியுமா? ஒருவேளை அந்த ஊர்லயே அந்த நாட்டிலேயே இருந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சு அவர்களுக்கு விரோதமா ஜெயிச்சிருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இது வனாந்தரமான இடம், இங்க யாருமே இல்லை, யாருடைய கையில ஆயுதங்களும் இல்லை, நமக்கு வீடுகள் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு எங்க போவோம், சாப்பிட்றதுக்கு ஆகாரத்திற்கு. இதே போல பெரிய கேள்விக்குறி. 100% ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்திலே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுதுதான் மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றும் காணவே மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நம்பர் 1, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யாரை ஆண்டவர் ஜெயிக்க பண்ண போகிறார், யார் நீங்கள் ஜெயிப்பீர்கள், யாரை ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்த போகிறார். கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், 100%, 100% நான் தோற்கத்தான் போறேன், நான் வெற்றி அடைய மாட்டேன், என்னால் வெற்றி அடைய முடியாது, என்னை விட பராக்கிரமசாலிகள் என்னோட ஓடிட்டு இருக்காங்க, நான் எப்படி ஜெயிக்க முடியும், எனக்கு பலனே இல்லையே, எனக்கு சத்துவமே இல்லையே, எனக்கு இது ஃபீல்டு தெரியவே தெரியாதே. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஜெயிக்க பண்ணுவேன். நான் யாரை ஜெயிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, 100% தோத்துருவேன்னு நினைக்கிற ஒரு ஆளை ஜெயிக்க பண்றதற்கு என் தேவனாகிய கர்த்தராலே முடியும். இந்த சத்தத்தை யாரோ ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு வாலிப தம்பி கேட்டுக்கொண்டிருக்கலாம், தங்கச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், பாஸ்டர் 100% என்னுடைய வாழ்க்கையிலே ஜெயிக்கிறதற்கு இனி வழியே இல்லை பாஸ்டர், வழியே இல்லை, இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறே, எப்படி நான் ஜெயிச்சிருவேன், ஆரம்பத்திலேயே இப்படி இருக்குதே, நான் எப்படி நான் ஜெயிப்பேன் பாஸ்டர், கண்டிப்பா இல்லை, நான் ஜெயம்ன்ற ஒன்றை கண்டிப்பா பார்க்கவே முடியாது பாஸ்டர், 100% நான் தோற்று தான் போக போறேன், 100% அந்த மார்க் எனக்கு கிடைக்க போறது இல்லை, அந்த வெற்றி எனக்கு கிடைக்க போறது இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், கிருபையான ஆண்டவர், கிருபையான ஆண்டவர், தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். 100% ஜெயிக்க முடியாது என்று நிற்கிறவர்களை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். 100% நீ ஜெயிக்க முடியாது என்று சொல்லுகிற ஒவ்வொரு வரையும் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை ஜெயிக்க பண்ணுவேன், ஜெயிக்க பண்ணுவேன். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன். ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் திருத்துகிற ஒரு டீச்சரை ஒரு நாள் சந்தித்தேன். அப்போ அவங்கள சந்தித்து அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க பப்ளிக் எக்ஸாம் நடக்கும்போது இந்த 10th +2 இதுக்கெல்லாம் திருத்துறதுக்கு ஒரு டீம் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் அப்படின்றது என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத அனுபவம்னு ஒன்று இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், நான் பேப்பர் திருத்தும் போது ஒரு 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 பிள்ளைக்கு கரெக்டாக 33 மார்க்கு, 33 மார்க்ஸ்.
நான் கணக்கு கூட்டி கூட்டி பார்த்தேன். அவங்களுக்கு வந்து 33 மார்க்குக்கு அந்த பிள்ளை வந்து ஆன்சர் பண்ணியிருந்தான். அப்போ வந்து 33 மார்க் பண்ணியிருந்த உடனே எனக்கு அப்படியே அந்த பேப்பரை வந்து வைக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. சரி 33 மார்க் எடுத்துருக்குறாங்களே, சரி பார்ப்போம், இன்னொரு டைம் அதை கரெக்ஷன் பண்ணுவோம், இன்னொரு டைம் தேடுவோம். நான் தேடி 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 பார்த்தேன் பாஸ்டர். சரி எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பிள்ளைக்கு வந்து ஏதாவது ஒரு மார்க்கை போட்டு ஒரு 35 அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் பாஸ். ஒரு 2 மார்க்ஸ் 2 மார்க்கு பார்க்கலான்னு பார்த்தா அந்த 2 மார்க்குக்கு அந்த பிள்ளை வந்து எந்த இடத்துலையுமே அது தகுதியே இல்லை. அப்போது ஒரு இடத்துல நான் பார்க்கும்போது ஒரு வேர்டு இருந்துச்சு, அதில் வந்து ஒரு துணக்கால் இல்லை. அந்த துணக்காலை போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேர்டு இப்போ என்ன வேர்டாயிரும்? கரெக்டான வேர்டாயிரும். இப்போ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் அந்த துணக்காலை அந்த இடத்துல போட்டு மார்க்கு, அந்த ஒரு துணக்கால் நான் தான் போட்டேன், அந்த புள்ளி நான் தான் வச்சேன். அதனால அந்த பிள்ளைக்கு 35 மார்க் போட்டு அந்த பிள்ளை வந்து வின் பண்ணிட்டாங்க. நான் அப்போ என்ன நினச்சேன்னா 35 மார்க்ஸ் போடும்போது சரி ஒருவேளை இந்த ஒரு சப்ஜெக்ட் மூலமாக அந்த பிள்ளை ஃபெயில் ஆக வேண்டாமேன்னு நினச்சேன். சரியாக பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியில் உள்ள ஒரு பர்சன் அது எப்படியோ கனெக்ட் ஆச்சு. அந்த பிள்ளை வந்து எல்லா பாடத்துலையும் பாஸ் பண்ணிட்டேன்ற அந்த சந்தோஷத்தை என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். ஆனால் நான் தான் திருத்தினேன், நான் தான் பண்ணேன்னு சொல்லலை. ஆனால் அன்னைக்கு அந்த சந்தோஷம் என்னால் மறக்கவே முடியல. ஸோ 2 மார்க்கு நான் எக்ஸ்ட்ரா போட்டதுனால அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அந்த சந்தோஷம் யாரும் பார்க்க முடியாத சந்தோஷம். நான் நம்புகிறேன் நமக்கு வந்து 33 மார்க்ஸ் கூட நமக்கு இல்லை. நம்ம நிறைய பேர் ஃபெயில் ஆக வேண்டியவங்க தான், நம்ம நிறைய பேர் தோற்று போக வேண்டியதுதான். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை ஜெயிக்க பண்ண வேண்டும் என்பதற்காக, என்னை நடத்த வேண்டும் என்பதற்காக, எனக்காக கல்வாரி சிலுவையிலே தோற்று போன ஒரு தேவன், தோற்று போன தேவன், தன்னை ஒப்பு கொடுத்த தேவன், அந்த தேவன் இந்த சத்தத்தை கேட்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவருடைய ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். நான் மகனே நீ சோர்ந்து போகாதே, மகளே நீ சோர்ந்து போகாதே. இன்றைக்கு உனக்கான வார்த்தை கடந்து வருது. நீ மனம் உடைஞ்சு போய் தான் இந்த இடத்துல வந்த, நீங்கள் விரக்தியோட தான் இந்த இடத்துல வந்தீங்க. எத்தனை நாள் தான் தோற்று போவேன், எத்தனை நாள் தான் தோற்று போவேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், 100% நீ ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லாவிட்டாலும் ஜெயிக்க பண்ணுகிறதற்கு என் தேவன் அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி விறகு பொறுக்கி கொண்டிருக்கிற ஒரு மகளை சந்திக்கிறார். அந்த மகளை பார்த்து சொல்றாங்க, எப்பா உன்னிடத்துல என்ன இருக்கு, என்ன பண்ண முடியும்? உடனே அவ சொல்றாங்க, ஐயா என்னிடத்துல கொஞ்சம் மாவு இருக்குது, அவ்வளவுதான், ஊரெல்லாம் பஞ்சமா இருக்குது, எல்லா இடத்துலையுமே ஆகார குறைவு, எந்த இடத்துலையுமே ஆகாரம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது, கோடீஸ்வரங்க தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியும், கோடீஸ்வரங்க தான் இந்த உலகத்துல ஜீவிக்கவே முடியும், என்னால முடியாது. ஆனா கடைசியா என்னுடைய சட்டியில அப்படியே வலிச்சு கொஞ்சம் மாவு இருக்குது, அது என்ன, ஒரு அடை சுட்டு சாப்பிட்டுட்டு பாதி என் பிள்ளைக்கும் எனக்கும் கொடுத்து சாகிற அளவுக்கு தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. உடனே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 100% நீ ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லைல்ல, 100% இந்த பஞ்சத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லை. அப்படித்தானே உன் மனசு சொல்லுது. நீ கவலைப்படாத, நீ போய் அந்த ஃபர்ஸ்ட் சுடுகிற அந்த அடையை சுட்டு நீ என்னிடத்துல எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கோ. வேதம் சொல்லுகிறது, முதல் சுட்ட அடையை எடுத்துட்டு அந்த கீழ்ப்படிதலோட வரும்போது அந்த பஞ்சகாலம் முழுவதும் அந்த மா குறையவே இல்லை, அந்த தொட்டியிலே மா குறையவே இல்லை. கர்த்தர் போஷித்தார், கர்த்தர் பெருக பண்ணினார், அந்த தொட்டியிலே மாவு வந்து கொண்டே இருந்தது. அந்த தேவன் தான் இன்றைக்கு உன் கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளை ஜெயிப்பதற்கு 100% வாய்ப்பு இல்லாவிட்டாலும் ஜெயிக்க பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்க கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. யாருக்கு ஜெயத்தை தருவார், யாரை ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவார்? நம்பர் 1, 100%, 100%. இவன் என்னதான் பண்ணுவான்? தோற்றுதான் போவான். ஆனா அவங்களை ஜெயிக்க பண்ணுகிறவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. எனக்கு தெரியும், இந்த திருச்சபையிலே இருக்கிற எத்தனையோ பிள்ளைகளை ஸ்கூல் டீச்சர் வந்து 9th படிக்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் 10th என்ன பண்ண மாட்டான் சொல்லுங்க, இவன் 10th பாஸ் பண்ண மாட்டான், இவனை 9th இன்னொரு டைம் போடுங்க. ஆனால் நிறைய அம்மா அப்பா டீச்சர்ஸ்ட்ட போய் என்ன கெஞ்சிருக்காங்க தெரியுமா? என் பிள்ளை எப்படியாவது, ஆனால் அவங்களுக்குள்ள பாஸ் பண்ணுவான்னு நம்பிக்கை இல்லை. ஆனால் என் பிள்ளை டிஸ்கண்டினியூன்னு பண்ணி
இன்னொரு வருஷம் அந்த கிளாஸில் உட்காந்துடக்கூடாதுன்னு நிறைய அம்மா அப்பா ட்ரை பண்ணுறேன். ஆனால் அவங்களுக்கு பையன் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் யார் மேலே நம்பிக்கை இருந்துச்சு சொல்லுங்கள்? எத்தனையோ தகப்பனாரை தெரியும், எத்தனையோ தாயாரை தெரியும். ஒரு வாலிப தம்பி 10th படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அவன் லாஸ்ட் அந்த எக்ஸாம் எழுதுகிற 3 months ஒரு நாள் கூட விடாம ஒவ்வொரு நாள் அந்த பிள்ளைக்காக 1 மணி நேரம் முழங்கால் படிட்டு என் பிள்ளை பாஸ் பண்ணணும்னு மட்டும் ஜெபம் பண்ணிக்கும். திருச்சபைக்கு ஒரு 3 குழந்தைகளோட ஒரு சிஸ்டர் வருவாங்க. அந்த பிள்ளையினுடைய மூத்த பிள்ளை 8th standard படிக்கும்போது பைபிளில் ஒரு வசனத்தை எழுத கொடுத்தா, தமிழ் மீடியம் படிக்கிறா, சுத்தமாக எழுத தெரியல. படிப்புன்றது அந்த பிள்ளைக்கு வரவே வரல. ஆனால் அந்த தாய், அந்த அம்மா, எனக்கே நிறைய நேரத்தில் என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, இவ ஜெயிப்பான்னு நீங்க உபவாசம் போடுறீங்களா, இவ ஜெயிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஆனா அந்த தாயாருக்கு ஒரு நம்பிக்கை, என் பிள்ளைய என்ன பண்ணுவார் ஆண்டவர். இந்த வருஷம் +2 முடிச்சுட்டா, +2 ரிசல்ட்டை எடுத்துட்டு வர்றா, 10th பாஸ், +2 பாஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த பாப்பாவை பார்க்கும் போதெல்லாம் எங்க மூத்த அக்காவை நான் நினைப்பேன். இவங்க 2 பேரும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எங்க மூத்த அக்காவும் அப்படிதான் இருப்பா, இந்த பாப்பாவும் அப்படிதான் இருப்பா. அதனால எனக்கு இந்த பாப்பா எப்போ வந்தாலும் என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. இவளை பார்க்கும்போது என் மூத்த அக்கா ஞாபகம் வருவா. என் மூத்த அக்கா மாதிரி தான் இவளும். ஏன்னா அவளுக்கும் 8th வரைக்கும் ஆல் பாஸ் படித்தா, அவ்வளோதான், எதுவுமே தெரியாது. எங்கள் வீட்டில் டெய்லி காலையில் 8 மணி ஆனால் விளக்கு மாற்ற எடுத்துகிட்டு எங்கள் அம்மா துரத்துவாங்க. இந்த அக்கா சுற்றி வருவா வீட்டில். எதுக்குன்னா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். யாரு? கேர்ள். ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டை சுற்றி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஆள்றது எப்படி இருக்கும்? பசங்க ஒன்று சில பிள்ளைங்க இன்ட்ரெஸ்டாக போயிடுவாங்கல்ல. நான் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சி எங்கள் அம்மா விளக்கு மாத்திலே அடித்து நீ ஸ்கூலுக்கு போகணும் வம்படியாக கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. அதே போல தான். ஆனால் இந்த பிள்ளை 10thலையும் +2லையும் மார்க் எடுத்ததை நினச்சி இன்றைக்கும் எனக்கு பிரமிப்பாக இருக்குது. நான் இப்போ இந்த வசனத்தை நான் நம்புகிறேன், இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். 100% என் லைஃப்பில் என்னால் ஜெயிக்க முடியலன்ற ஒரு முத்திரை என் தலைமையில இருந்தாலும், உன் முத்திரை என் தலைமையில இருந்தாலும், எஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் பிரதர், எஸ் நீங்கள் கரெக்ட் சொல்கிறது கரெக்ட் சிஸ்டர், எனக்கு ஜெயிக்கிறதுக்கு 100% முடியாது. ஏன்னா அந்த திறமை எனக்கு இல்லை, அந்த படிப்பு எனக்கு இல்லை, அந்த சூழ்நிலை எனக்கு இல்லை, 100% நான் தோற்று தான் போவேன் அப்படின்னு நினச்சி இந்த சர்ச்சில் இல்லைன்னா இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் என் பிள்ளை 100% தோத்தாம் போக போகிறான். அவன் வாழ்க்கையில் ஃபெயிலியர் பாஸ்டர், தெரியாமல் ஒரு குழியில் விழுந்துட்டோம் பாஸ்டர், தெரியாமல் ஒரு பிரச்சனையில் என் மகளை சிக்க வச்சுட்டேன் பாஸ்டர். நான் என் பிள்ளை இன்னும் ஜெயிக்க மாட்டானோ. ஆனால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையிலே உயிர் கொடுக்கறத நான் பார்க்குறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க, நம்புறேன். இவ்வளோ கடனை வச்சிருக்கிறேன் பாஸ்டர், நான் எப்படி நான் ஜெயிக்க போறேன்? இவ்வளவு பிரச்சனை என்ன சுத்தி இருக்கு, நான் எப்படி ஜெயிக்க போறேன்? நான் ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவள் அல்ல, நான் ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவன் அல்ல, நான் தோக்கிறதுக்காகவே பிறந்தவன் பாஸ்டர். என்னோடு இருக்கிறவர் நல்லவர், என்னோடு இருக்கிறவர் நல்லவர். என்னை ஜெயிக்க பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கிறத நான் பார்க்கிறேன். நிறைய பேரிடத்துல கர்த்தர் இந்த மாதம் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். என்னை ஜெயிக்க பண்ணுகிற இயேசு என்னோடு இருக்கிறார், என்னை ஜெயிக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியாரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதத்திலே பல ஜபங்கள் இருக்கிறது. அப்படின்னா யாபேஸ் அப்படின்ற ஒரு ஜபம் இருக்குது. இந்த யாபேசனுடைய ஜபத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஜபம். அதே போல் தாவீதற்கு என்று ஒரு ஜபம் இருக்குது. இந்த தாவீதனுடைய ஜபம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் மோசையினுடைய ஜபம், அந்த ஜபம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு பர்சனலாக பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஜபம் என்ன அப்படின்னு சொன்னால் 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தினுடைய இந்த 11வது வசனத்தினுடைய ஜபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும். கவனிங்க, இப்போ என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க. ஒரு கபடி போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கபடி போட்டி நடக்கும்போது 2 பக்கத்துலையும் 2 ட்ரெயினர் நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ட்ரெயினர் முதல்ல யாரை ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. யாரை ட்ரெயின் பண்ணுவாங்க? அந்த 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 டீமில் இருக்கிற ஒருத்தர் எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, எனக்கு உடம்பு ரொம்ப நடுக்கமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஒரு உடம்பு டயர்டாக இருக்குது அப்படின்னு அந்த கோச்சரை பார்த்து அந்த டீமில் இருக்கிற ஒரு பர்சன் சொன்னால் அந்த டீம் லீடர் என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? ஒன்று சொல்லுவார், எப்பா நீ போய் என்ன பண்ணு, நீ ரெஸ்டடு. ஏன் அப்படின்னா நீ ரொம்ப பலவீனமாக இருக்கிற, ஒன்னால் விளையாட முடியாது. ஒருவேளை இவ்வளோ பலவீனத்தோட நீ வந்துட்டாலும் நீ ஒருத்தனால இந்த டீமே என்ன பண்ணிரும்? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் யாரை ஜெயிக்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரை ஜெயிக்க பண்ணுவாங்க? யாரை? பலன் உள்ளவர்களை, படித்தவங்களை, திறமசாலிகளை. உன்னிடத்துல என்ன இருக்குது, நான் உனக்கு சொல்லி கொடுத்து உன்னை எப்படி உருவாக்கலாம். ஒன்றுமே இல்லையா, உனக்கு வாய்ப்பே இல்லை. திறமையே இல்லையா, உனக்கு வாய்ப்பே இல்லை. இதான் உலகம். நீங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக செய்தியில் இந்த நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கும்பமேளா அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. நார்த்தில் சில இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த இடத்துக்கு போவாங்க. அப்போ அந்த பக்தர்கள் நிறைய பேர் போகும்போது அங்கே இருக்கிறதுலையே இந்த நரிக்குறவர்களுடைய அந்த டீமை சேர்ந்த ஒரு பெண், வாலிப பெண், அந்த பிள்ளை ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த பிள்ளையோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து நிறைய இடத்துல ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்ணாங்க. அதனால அந்த அந்த டீமை, அந்த பிள்ளைகளை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாருடைய கவனமும் சாமியை கும்பிட வந்தாங்களோ இல்லையோ யாரை பார்க்க வந்துட்டாங்க. இப்போ அந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் அடிதடியாகி அது ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு கொஞ்ச நாள் தாண்டி செய்தித்தாளில் பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு படம் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதா நான் வாசித்தேன். அது எது உண்மை போயின்னு எனக்கு தெரியல. அப்போது அத்தனை பேர் இருந்த இடத்துல இத்தனை நாட்களும் இத்தனை வருடங்களும் அந்த டீமையும் அந்த குழுக்களை யாருமே மதிக்கலை. ஆனால் அந்த பிள்ளையினிடத்தில் இருந்த ஒரு அழகு நிறைய பேர் அந்த பிள்ளைக்கு பக்கமாக என்ன பண்ணிருச்சு. அப்போது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாரை ஜெயிக்க பண்ண முடியும்? யாரை ஜெயிக்க பண்ண முடியும்? பலன் உள்ளவர்களை. சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு பிரதர், ஏதோ ஒரு சிஸ்டர், பாஸ்டர், எனக்கு ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது? நான் ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது? ஆனால் வேதம் சொல்கிறது, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். என் தேவனுடைய பார்வையிலே பலம் உள்ளவர்களும் ஒரு போலதான், பலன் அற்றவர்களும் ஒரு போலதான், திறமைசாலிகளும் ஒரே போலதான், திறமை இல்லாதவர்களும் ஒரே போலதான், படித்தவர்களும் ஒரு போலதான், படிக்காதவர்களும் ஒரு போலதான். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால்
அவருடைய கரத்தினால் ஆகும். எவரை உயர்த்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஞானம் இல்லாத உன்னை ஞானியாய் மாற்றுவதற்கு ஆண்டவராலே முடியும். பலம் இல்லாத உங்களை பலவானாய் மாற்றுவதற்கு ஆண்டவரால முடியும். ஒன்றும் தெரியாத உங்களை மிகப்பெரிய திறமசாலிகளாய் மாற்றி உன் வம்சத்திலேயே யாரும் இல்லாத அளவிற்கு உயர்ந்த இடத்திலே வைப்பதற்கு என் ஆண்டவராக்கு லேசான காரியம். அவர் யாரை வேண்டுமென்றாலும் ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை ஜெயிக்க பண்ணுவார். முதலாவது 100% நான் தோற்றுவேன்னு நினைச்சா கூட என்னை ஜெயிக்க பண்றதுக்கு என் அப்பாவுக்கு வல்லமை இருக்குது. நம்பர் 2, என்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எனக்கு தாளந்தே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட என்னை ஜெயிக்க பண்றதுக்கு என் அப்பாவால. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஏன் அப்படின்னா எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். வெளிநாட்டில் ஒரு வயதான தகப்பனார், நீங்கள் அந்த வீடியோ கூட நிறைய பார்க்கலாம். முடிஞ்சால் நான் உங்களுக்கு கடைசியில் அதை தேடி வைங்களேன், நீங்கள் கடைசியில் கிடைச்சா பாருங்க. அப்படின்னா ஒரு 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 2 கை கால் முடமாயி நடக்க முடியாத ஒரு வாலிப பையன் ரொம்ப ஹைட்டாக இருக்கான். குண்டாலாம் ரொம்ப ஹைட்டான ஒரு பையன். ஆனால் தன்னுடைய தகப்பனாரை பார்த்து அந்த பையனை பார்த்து, உனக்கு என்னப்பா ஆசை, உனக்கு இந்த உலகத்தில் என்ன ஆசை? அவனுக்கு கை விளங்காது, கால் விளங்காது, படுத்த படுக்கையாக இருக்கான். அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி தான் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு பையன். உனக்கு என்னப்பா ஆசை அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொன்னானம்மா, நான் மாரத்தான் ஓடணும் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா அந்த ஊரில் மாரத்தான் போட்டின்ற ஒன்று இந்த காம்போ போட்டி மாதிரி வரும். அப்படின்னு சொன்னால் 10 போட்டியை ஒன்றா வச்சு அதில் ஒரு கப்பு கொடுப்பாங்க. அதில் என்னென்னா இத்தனை கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு இருக்கும், இத்தனை கிலோமீட்டர் நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி விளையாட்டு சேர்ந்து அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு பரிசு. அந்த போட்டியில் பங்கு பெறணும்னு இந்த படுக்கையாக இருக்கிற பையன் சொன்னானாமா. அவங்க அப்பாவுக்கு 50 வயதுக்கு மேலே ஆச்சு. அவங்க அப்பா என்ன சொன்னாராம்மா, நான் ஒன்று அதில் கலந்துக்க பண்ணுறேன்னு சொல்லி அந்த பையனுக்காக ஒரு பைக்கை ரெடி பண்ணி பல கிலோமீட்டர் தூரம் அந்த போட்டியில் கலந்து கொண்டு தன்னுடைய பையனுக்காக ஒரு போட்டை ரெடி பண்ணி அதில் தன்னுடைய பையனை பின்னாடி அதில் படுக்க வச்சு அந்த பிளாஸ்டிக் ஒரு பை அதில் பிள்ளைய படுக்க வச்சுட்டு தன்னுடைய இடுப்பில் கட்டிட்டு நீச்சல் அடித்து அந்த பிள்ளைய சைக்கிளுக்கு பின்னாடி இன்னொன்று செட் பண்ணி அவனை வச்சே சைக்கிள் மிதித்து தன்னுடைய மகன் ஆசைப்பட்ட அந்த அத்தனை விளையாட்டையும் அவங்க அப்பா என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பையனுக்காக செஞ்சுட்டார். அந்த ஊரே வேந்துட்டாங்க. அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் யாருடைய போட்டியை பார்க்கறதுக்கு வந்தாங்களோ இல்லையோ, இந்த அப்பா சைக்கிள் ஓட்டும் போது அத்தனை பேர் ரோட்டில் நின்னாங்க. இந்த அப்பா நீச்சல் அடிக்கும் போது அத்தனை பேரும் இடத்துக்கு வந்தாங்க. ஏன்னா இவ்வளவு முடியாத ஒரு பையனை கட்டிட்டீங்க. இந்த அப்பா இந்த பையனுடைய ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக பெரிய டாஸ்க் அது வாலிபர்களால் மட்டும்தான் பண்ண முடியும், பலம் உள்ளவர்களுக்காக தான் பண்ண முடியும். அப்போது இந்த அப்பாவை பார்த்து கேட்டாங்களாம்மா, பிரதர் அவ்வளவு பலனா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம்மா, நான் ஹார்ட் பலவீனமானவன், ஹார்ட் பேஷண்ட், எனக்கு இருதயம் சரியில்லை, ஆனால் என் பிள்ளைக்காக தான் இதை பண்ணினேன் அப்படின்னு அவர் சொன்னாராம்மா. தன்னுடைய பையனை ஒவ்வொரு விளையாட்டு முடியும் போதும் அந்த 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 ரிபன் கட்டிப்பாங்க பாருங்க, அந்த ஜெயிக்கிற இடம் வரும்போது தன்னுடைய பிள்ளைய மட்டும் முன்னாடி கொண்டு போயிட்டு அவர் பின்னாடி நின்னாராம்மா. நீதாப்பா ஜெயிச்ச. பத்திரிகையாளர்களெல்லாம் படுத்திருந்த அந்த பையனிடத்துல மைக்கை கொடுத்து, உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கிறாரு, நீ இதை குறித்து என்ன நினைக்கிற அப்படின்னு சொன்ன உடனே 2 காலும் கையும் முடமாய் படுத்திருக்கிற அந்த பையன் சொன்னானாம்மா, ஒரு நாள் என்னுடைய கை கால் மட்டும் சரியாயிடுச்சுன்னா எங்கள் அப்பாவை தோள் மேலே தூக்கி இந்த உலகமெல்லாம் நான் சுமந்துட்டு போவேன், எல்லாருக்கும் முன்னாடி சுமந்துட்டு போவேன். ஸோ அந்த சம்பவம், அந்த நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது தன்னுடைய மகனுக்கு ஜெயிக்கக்கூடிய எந்த திறமையும் இல்லை, தன்னுடைய மகனுக்கு ஜெயிக்கக்கூடிய எந்த பலனும் இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு, பிரதர் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன, நீங்கள் எல்லாரோட நல்லா படிச்சதுனால ஜெயிச்சிட்டீங்களா பிரதர்? இல்லை எல்லாரோட பெரிய திறமசாலியெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஜெயிச்சிட்டீங்களா? கிடையவே கிடையாது. இங்கே நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற போஸ்டிங் உங்களுடைய திறமையினால வந்ததல்ல, உங்களுடைய படிப்பினால வந்ததல்ல, உங்களுடைய நீங்க வெற்றியா இருந்தனால வந்ததல்ல. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜெயமும் யார் கொடுத்தான்னா அந்த ஜெயத்திற்கு கொஞ்சம் கூட நம்ம தகுதி இல்லை, அந்த ஜெயத்திற்கு கொஞ்சம் கூட நமக்கு எந்த திறமையுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இருந்து இத்தனை நாளும் கர்த்தர் ஜெயிக்க பண்ணி இருக்கிறார். அவர்தான் ஜெய கிறிஸ்து.
அவர் என்னை ஜெயிக்க பண்ணி இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லி, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், ஹல்லேலூயா, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமென். இப்ப நம்ம பாட போறோம், நீதியின் கரத்தினால் அவர் என்னை தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன். எனக்கு முன்பாக இருக்கிற சவாலுக்கு ஆண்டவர் எனக்கு பலன். அந்த பிசினஸ் செய்யக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அந்த சூழ்நிலையை ஜெயிக்கக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு ஒரு பலன் உண்டாகும். உங்களுக்கு ஒரு ஐடியாவை கர்த்தர் தருவார். கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை இந்த மாதம் கிறிஸ்துவுக்குள் என்னை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அவருக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நம்ம எல்லாரும் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நிறுத்துவாரா. ஆண்டவருடைய வருகை தாமதித்தானால் இந்த உலகத்திலே நீங்கள் ஒவ்வொருத்தரும் மரிக்கும் போது எப்படி மரிப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஜெயிக்கிறவர்களாய் மரிப்பீங்க. நான் ஜெயிச்சிட்டேன், கர்த்தர் என்னை ஜெயிக்கப்படும். ஏதோ உங்க மனசு அளவுக்கு நீங்க ஜெயிச்சிட்டாலே போதும். நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன், கர்த்தர் ரொம்ப நல்லா வச்சிருக்கிறார், இதை தருவேன்னு இந்த மாதம் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார். எல்லாருடைய எளிமை நிற்கலாம். எல்லாருடைய எளிமை நின்று இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை உண்மையானது. கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெயம் அப்படின்ற ஒண்ணு வந்த உடனே உங்களுக்குள்ளே பெரிய சந்தோஷம் உங்களுக்குள்ள வரப்போகிறது. இதுவரையிலும் எந்த ஜெயத்தையும் பார்க்காத பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஆண்டவர் இந்த மாதத்திலிருந்து அநேக ஜெயங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. விருப்பப்படுறீங்களா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அதனுடைய ஃபீலே வித்தியாசமானது, ரொம்ப வித்தியாசமான ஃபீல். நம்முடைய பிள்ளைங்க ஜெயிச்சாலே நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. அதே இடத்துல உங்கள் வாழ்க்கையே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி பிடியுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்யவே இல்லையா. ஆனால் தேவனால் கூடாத காரியம், அவர் அற்புதம் செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆண்டவர் எங்க போனாலும் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் எங்க, ஒரு நோயாளின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, ஆண்டவர்னு ஒருத்தர் அங்க இருந்தாருன்னா அங்க உடனே என்ன நடக்கும்? ஆனா இப்ப நோயாளின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவரும் அங்க இருக்காரு, என்ன நடக்கல? ஏன் அற்புதம் நடக்கல? அப்போ உங்க வாழ்க்கையில ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரே நேரடியா முன்னாடி நின்னாலும், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நின்னாலும், உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்குமானால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள கொண்டு வர முடியாது. அதனால இந்த மாதம் ஃபுல்லா விசுவாசிக்கணும். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. இல்ல உங்க ஃபீல்டில் ஒரு ஜெயத்தை பார்க்கணும். ஆண்டவர் அநேகருக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை ஜெயிக்கிறவர்களாக நிறுத்துவார். அந்த ஞானம் தேவனால் உண்டாகிறது, அந்த அறிவு தேவனால் வருகிறது, அந்த மேன்மை தேவனால் உண்டாகிறது. எல்லாருமே எனக்கு ஜெயம் கொடுக்கிற சத்தத்தை உயர்த்தி, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. இல்ல பிரதர், இந்த ஜெயம் இல்ல. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை உருவாக்குறார். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் அல்லவா. எல்லாவற்றையும் தருவதற்கு அவரால் முடியும். எல்லாவற்றையும் தருவதற்கு அவரால் முடியும். இந்த வருஷத்தினுடைய நடு மாதம் கர்த்தர் பூமியின் மேல் நிற்கிறார். வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை அவருடைய 7 கண்களும் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் வருஷத்தின் நடுவிலே
பூமியின் மேல் நிற்கிறார். பூமியின் மேல் நிற்கிறார். இந்த வருஷத்தினுடைய இந்த நடு மாதத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மேலாக நீர் நின்று, கர்த்தர் மேலாக நின்று, யாக்கோபு படுத்திருந்த அந்த இடத்திற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனுடைய தேவன், நான் உன்னை திரும்ப இந்த இடத்திலே வர பண்ணுவேன். அதே போல இந்த மாதத்திலே கர்த்தர் நின்று எங்கள் பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பாரத்தோட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, திருச்சபைக்கு வந்திருக்கிற, ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மாதம் கிருபையாய் நடத்துவீராக. குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை, இவை எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் பிள்ளைகளோடு தயவாய் இருக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற அந்த வாக்குத்தத்தம் தலையின் மேல் அப்படியே இருக்கட்டும். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்கிற வாக்குத்தத்தம் அப்படியே என் பிள்ளைகள் தலையின் மேல் இருக்கட்டும். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்காக திறப்பார் என்கிற அந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைகளுடைய தலையின் மேல் இருக்கட்டும். நான் உன்னை அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவேன் என்கிற அந்த வார்த்தை என் பிள்ளைகள் தலையின் மேல் இந்த மாதம் முழுவதும் இருப்பதால் இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தசம பாகத்திலே, காணிக்கையிலே உண்மையாயிருந்த உம்முடைய பிள்ளைகளை பல மடங்கு நீர் பெருக பண்ணுவீராக. உங்க கிருபையை கரங்களிலே தாழ்த்துகிறோம். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன விஷயம், அந்த வீடியோ வந்து ரெடியாக இருக்குது.